ஒரு கூரை வீட்டில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக கால் நீட்டி படுத்து தூங்க முடியும். அதே ஒரு மெத்த வீட்டில் வாழ்ந்தாலும் நிம்மதியாக கால் நீட்டி படுத்து தூங்க முடியும். ஆனால் அதுக்கு உள்ள வித்தியாசம், கூரை வீட்டுக்கெல்லாம் தங்கியிருந்தால் பார்க்குறவன் கேவலமாக சொல்லுவான். மெத்த வீட்டில் தங்கியிருந்தால் பார்க்குறான், அட்டே அவனுக்கு என்ன பெரிய வீடு கட்டியிருக்கான், ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு வார்த்தை வரும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுறானே அவனுக்கு மட்டும் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னுட்டு. ஏன்னா இங்கே மெத்த வீடு கட்டுறவன் எல்லாம் கையில் காசு வச்சு கட்டலை, அது மேலே ஹவுஸ் லோன் போடுவான். ஒரு 10 லட்ச ரூபா லோன் எடுத்துகிட்டு அவன் 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட கட்டிட்டு வருவான். எதுக்கு? ஊருக்காக வீடை பெருசாக கட்டிட்டு லோன் கட்ட லோன் அலைஞ்சு நடக்க வேண்டியதாக இருக்குது. கேட்டால் இது கௌரவம். சரி, ஓகே, இது மொதப்படி. அடுத்து பார்த்தோன்னா வீட்டுக்கு நல்லா 30 இன்ச்சில் டிவி வாங்கி வச்சா தான் பெருசாக தேட்டர் மாதிரி இருக்கும், அப்போ தான் டிவி பார்க்கணும் தோணுமா? ஏன் அந்த காலத்தில் சின்னதாக ஒரு கலர் டிவி இருந்தது, அது போதாதா? அதில் பார்த்தாலும் அதே முகம், அதே ஹீரோ, அதே ஹீரோனி தான் தெரிய போகிறாங்க. அந்த 30 இன்ச்சில் பார்த்து வச்சோன்னா புதுசாக என்ன ஹீரோ ஹீரோனி வந்துட போகிறாங்களா? கிடையாது இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா யாராவது வெளியே வந்து பார்த்தோன்னா பரவாயில்றான் வீட்டில் சினிமா தேட்டர் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லணும். கௌரவம். இந்த மாதிரி கௌரவத்துக்காக நீ ஒன்று யோசித்து பண்ணால் உன்னோட கடனை வந்து அவங்க அடைக்க போகிறானா? கண்டிப்பாக கிடையாது.